ஹாய், நான் தமிழ்ச்செல்வன். இது யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ். இப்போ நம்ம எங்கே நீங்கள் மட்டும் சொன்னால் கண்டி பேராணை பல்கலைக்கழகம் டெவில் விரிச் என்று சொல்லப்படுற ஜக்கா பாலம் அங்கே நிற்கிறோம். இன்றைய பிளாக்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் காதலர்களுக்கான இடங்கள் வீடியோட பார்ட் 2. வாங்க பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அது ஜக்கா பாலம். இதுல மெயின் பர்பஸ் என்னன்னு சொன்னா, கொழும்புல இருந்து கண்டிக்கு வர ட்ரெயின் வந்து மிக நீளமான மகாவலி கங்கையை கடக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட பாலம் தான் இது. நான் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டு போகும்போது தலைவன் அங்க மரத்துல விளையாடிட்டு இருந்தான். சரி, அவனே ஒரு கிளிக் எடுப்போம் என்று சொல்லி எடுத்ததுதான். மெட்டது என்ன சொன்னா, நீங்க இதில் புதுசா பயணிக்க வேண்டி வந்தா மிச்சம் கவனமா இருக்கணும். தலைவன் அவன்ட பாட்டுல நிப்பான், நாம ஒன்றும் செய்யாம நம்மள பாட்டுல போகலாம். பக்கத்துல வந்தா கூட அவனை திரும்பி கூட பாத்திரக்கூடாது. ஜஸ்ட் திரும்பி பார்த்தோம்னா கூட நமக்கு ஆபத்தாயிரும். இந்த பாலத்தை பயன்படுத்தி தான் இங்க வாழ்ற லோக்கல் ரெசிடென்ட்ஸ், அதாவது உள்ளூர் வாசிகள், மற்றது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க வந்து உடற்பேராதனை என்று சொல்ற இடத்துக்கும் யூனிவர்சிட்டிக்குமான ஒரு ஷார்ட்கட்டா தான் இதை பயன்படுத்தி கொள்றாங்க. நாம சொல்லுவோம் தான், இந்த கொசத்தொல்லை தாங்கலாண்டு. அதே மாதிரி தான் எங்க போனாலும் இந்த ஓவிய கலைஞர்களை தொல்லை தாங்க முடியடா. கடைசி இந்த பாலத்தை கூட விடல, கீறி வச்சிருக்கானுகள் பாருங்க. மற்றது இந்த பாலம் சரியான ஆபத்து நிறைந்த பாலம். ஏன்னு சொன்னா, இதுல ஒவ்வொரு இடைவெளிக்கு இடையிலையும் ஒரு மனுஷன் கால் சறுக்கப்பட்ட அப்படியே உள்ள போறதுக்கான இடைவெளிகள் இருக்குது. நீங்களும் இந்த அட்வென்ச்சரான பாலத்துல நடந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களோட நடந்து போகலாம். இல்லைன்னு சொன்னா உண்மையா ரிஸ்கான வேலை உண்டது. இந்த பாலத்தால நடந்து போகல இன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்னன்னு சொன்னா, எப்போ வேணும்னாலும் ட்ரெயின் வரலாம், எந்த நேரத்திலையும் வரலாம். ஸோ அப்படி ட்ரெயின் வந்தா என்ன செய்யறது என்றதுக்கான கேள்விக்கான பதில் வந்து என்னன்னு சொன்னா, இந்த பாலத்தை கட்டினது வந்து ஆங்கிலேயர்கள் தான். ஸோ அவங்க அறிவா தான் வேலை செய்யிருப்பாங்க. கீழுக்கு அந்த பாலத்தை தாங்குற தூணை வந்து முன்பக்கமா கொஞ்சம் நீட்டி வச்சிருக்காங்க. நாம அவசரத்துக்கு அதுல இறங்கி நின்று கொள்ளலாம். ஆனா இந்த பிளேஸை வந்து ட்ரெயின் வரக்குள்ள இறங்கி நிற்கிறதுக்கு மாத்திரமா பயன்படுத்துறாங்கன்றா இல்ல, இதை மெயினா பயன்படுத்துறது லவ்வர்ஸ். தனிமையில் அவங்களோட நேரத்தை செலவழிக்க விரும்புனாங்கன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கொள்வாங்க. இங்கே வந்திருந்து அப்படியே அந்த நேச்சரை ரசிச்சு கொண்டு அவங்களோட அன்பை பரிமாறிக்கொள்வாங்க. அவங்களுக்கும் இங்கே இருக்கிறது ஒரு த்ரில்லிங்காகவும் ஒரு சரியான அட்வென்ச்சராகவும் இருக்கும். அப்படியான ஒரு ஃபீலிங்குக்காக தான் மெயினாக போயிட்டு இங்கே இருந்து கொள்வாங்க. நீங்களும் ஒரு கப்பலாக இருந்தால் இந்த இடத்த சூஸ் பண்ணி இருந்து கொள்ளலாம். இங்கே வந்து அப்பப்போ வர அந்த ட்ரெயினோட சவுண்டை தவிர இதால் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது அந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸோ அவங்க யாருமே இங்கே இருக்கிற கப்பல்ஸை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.